இன்றைய இறைவார்த்தை சாமுவேல் 2ஆம் நூலில் இருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து. சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் எனும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் எனும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்று இருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மகளை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். புனித யோசேப்பின் பெருவிழாவை இன்று கொண்டாடும் நாம் அவரின் பண்புகளை கண்டு பாவித்து வாழவும் அழைக்கப்படுகிறோம். இறைவனும் திரு அவையும் புனிதர்களை நமக்கு வழங்குவது 2 காரணங்களுக்காக. முதலாவது, இவர்கள் நமக்கு ஓர் எடுத்துக்காட்டு. நம்மை போன்ற மனிதர்கள் இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்து புனிதம் எய்தினர் என்றால் அது நமக்கும் சாத்தியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு. அவர்களால் புனிதராக முடியும் என்றால் என்னாலும் புனிதராக முடியும். இரண்டாவது, இவர்கள் நமக்காக பரிந்துரை செய்பவர்கள். இவ்வுலக வாழ்க்கை பயணத்திலே நம் தேவைகளில், வேதனை, சோதனை நேரங்களிலும் தங்கள் பரிந்துரை வழியாக நமக்கு உதவுபவர்கள். இவ்விரண்டில் பரிந்துரையை மட்டும் நாடி எடுத்துக்காட்டை நமது வாழ்க்கையில் பின்பற்ற மறந்துவிடக்கூடாது.
இன்று நாம் நினைவு கூறும் புனித யோசேப்பு தனது வாழ்வின் எல்லா தருணங்களிலும் இறைவனின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வது, எகிப்திற்கும் தப்பி ஓடுவது, நாசரேத்தில் தஞ்சம் புகுவது என்று அடுத்தடுத்து சோதனைகள் வரினும் துணிவோடு இறை சித்தத்திற்கு அடிபணிந்தார். சோதனைகளை இறைவன் துணையோடு எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். நாம் நமது வாழ்வில் இறை சித்தம் நாடுகிறோமா அல்லது சுயசித்தம் தேடுகிறோமா? வணக்க மாதத்தை துவங்கும் நாம் அன்னை மரியாளை போலவும் புனித யோசேப்பை போலவும் இறை சித்தத்திற்கு அடிபணிந்து வாழ அருள் வேண்டுவோம். அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.